வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை சேப்பாக்கம் எழிலக வளாகத்தில் தோட்டக்கலை இயக்குனர் அலுவலகம் முன்பாக பெருந்திரள் முறையீட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர்கள் நல சங்கம் மற்றும் தமிழ்நாடு உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் சங்கம் சார்பாக தமிழ்நாடு அரசு பிறப்பித்த உழவர் அலுவலர் தொடர்பு திட்டத்தை ரத்து செய்ய கோரி இந்த பெருந்திரள் முறையீட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னதாக இந்நிகழ்விற்கு தோட்டக்கலை அலுவலர்கள் நல சங்க தலைவர் சிவக்குமார், உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் சங்க தலைவர் முருகன் ஆகியோர் தலைமை வகித்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தெரிவித்திருப்பதாவது: தோட்டக்கலை என்பது பொதுவான விவசாயம் மட்டுமின்றி இது உயர் தொழில்நுட்பம், துல்லிய மேலாண்மை, தொடர்ச்சியான வழிகாட்டுதல் தேவைப்படும் துறை. உதயமான நாள் முதல் மேம்படுத்தப்பட்ட தோட்டக்கலை சாகுபடி தொழில்நுட்பங்களாகும். அரசால் முன்வைக்கப்பட்ட கள அலுவலர்கள் ஒருங்கிணைப்பு என்ற பெயரில் தோட்டக்கலைத்துறையின் தனித்துவத்தை அழிக்கும் திட்டமாக உள்ளது. இதன் மூலம் வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் பொறியியல், வேளாண் விற்பனை ஆகிய துறை கள அலுவலர்கள் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு அலுவலருக்கு 4 முதல் 5 வருவாய் கிராம மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு மேற்குறிப்பிட்ட 4 துறைகளின் திட்டங்களை செயல்படுத்தும் வண்ணம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து பயிர்களுக்கும் ஒரே அலுவலர் மூலம் ஆலோசனை வழங்கப்படும் எனவும் கூறப்படுகின்றது. தோட்டக்கலை பட்டயம் பெற்ற அலுவலர்கள் என்பது பழங்கள், காய்கறிகள், மலர்கள், வாசனை பயிர்கள், மூலிகை பயிர்கள், மலைத்தோட்ட பயிர்கள் மற்றும் அலங்கார தோட்டம் அமைத்தல் போன்ற உயர் மதிப்பு, தினசரி வருமானம் தரும் பயிர்கள் குறித்த சிறப்பு தொழில்நுட்ப கல்வி மற்றும் கள அனுபவம் பெற்ற நிபுணர்கள் ஆவர். அதேபோல் வேளாண்மை பட்டயம் பெற்ற அலுவலர்கள் தானியங்கள், சிறுதானியங்கள், எண்ணெய் வித்து பயிர்கள், பயிர் வகை பயிர்கள் மற்றும் வணிக பயிர்கள் போன்ற பல்வேறு தன்மை கொண்ட பயிர்களுக்கான தொழில்நுட்ப கல்வி பயின்ற நிபுணர்கள் ஆவர். இவ்விருவரும் முற்றிலும் வேறுபட்ட தொழில்நுட்ப துறையினை UATT 20 என்ற பெயரில் ஒரே அலுவலராக இணைக்கும் போது லட்சக்கணக்கான சிறு மற்றும் குறு விவசாயிகள் தினசரி வருமானத்திற்காக சாகுபடி செய்யும் பூக்கள், காய்கறிகள் மற்றும் பழங்கள் போன்ற தோட்டக்கலை பயிர்களுக்கு முழுமையான, துல்லியமான மற்றும் நேரத்திற்கேற்ற தொழில்நுட்ப வழிகாட்டுதலை வழங்க இயலாத நிலை உருவாகும். இதன் நேரடி விளைவாக கள வழிகாட்டுதல் குறைந்து தொழில்நுட்ப தவறுகள் அதிகரித்து உற்பத்தி மற்றும் தரம் பாதிக்கப்பட்டு இறுதியில் சிறு மற்றும் குறு விவசாயிகளின் வாழ்வாதாரமும் தோட்டக்கலை பயிர்களின் மொத்த உற்பத்தியும் கடுமையாக பாதிக்கப்படும். இதனால் துறை சார்ந்த நிபுணர்கள் தங்கள் துறையை முழுமையாக செயல்படுத்த முடியாத நிலை உருவாகும். உழவர்களுக்கு தேவையான சரியான துல்லியமான தொழில்நுட்ப வழிகாட்டுதல் கிடைக்காது. இரு துறைகளின் கள அலுவலர்கள் பொதுவான ஆலோசகர்களாக மாற்றப்படுவதால் தவறான அல்லது முழுமையற்ற ஆலோசனைகள் வழங்கப்பட்டு உழவர்களின் விளைச்சலும் வருமானமும் நேரடியாக இதனால் பாதிக்கப்படும் என்று அவர்கள் கூறினர்.